Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2015ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க மும்பை ரீஜன்ல ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாம ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்பெஷலைசேஷன் பாத்தீங்கன்னா லக்ஸுரி அண்ட் அல்ட்ரா லக்ஸுரி செக்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட வெப்சைட்ல இருக்கிற இந்த இமேஜஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனி லக்ஸுரி அண்ட் அல்ட்ரா லக்ஸுரி கஸ்டமர்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற அமெனிட்டிஸ் அண்ட் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்களோட வெப்சைட்ல டீடைலாவே கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி 4 ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் 5 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் 11 அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் பைப்லைன் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனி 4.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ஸை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. கமர்ஷியல், லக்ஸுரி ரெசிடென்ஷியல் அண்ட் அல்ட்ரா லக்ஸுரி ரெசிடென்ஷியல்னு பிரிச்சிருக்காங்க. இதுல லக்ஸுரி ரெசிடென்ஷியல் செக்மெண்ட்ல 2 BHK அண்ட் 3 BHKs 4 to 7 crores வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அல்ட்ரா லக்ஸுரி செக்மெண்ட்ல 4 BHKs மோர் தென் 7 crores-க்கு செல் பண்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இவங்களோட ஃபிளாட்ல இருந்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் அண்ட் அமெனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கம்பெனி கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது அனன்யா இந்த லொகேஷன் ஜுகு ரீஜன்ல இருக்கு அண்ட் அர்கேடியன், அமல்ஃபை, வருண், லோட்டஸ் அமரா அண்ட் லோட்டஸ் ஏத்தனான்னு சொல்லியிருக்காங்க. லோட்டஸ் செலஸ்டியல் அப்கமிங் ப்ராஜெக்ட்ல இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் கான்ட்ராக்டர் வைஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது இந்த கம்பெனியோட லார்ஜஸ்ட் கான்ட்ராக்டரான ஸ்ரீ கஜானந்த் அசோசியேட்ஸ் கிட்ட இருந்து ஓவரால் 21.71% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு அண்ட் டாப் 10 கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்து 53.74% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் ஆஃப் மும்பை ரீஜன்ல இருந்து மட்டுமே 100% ஆஃப் ரெவன்யூ ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் வெஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் மும்பைல கான்சென்ட்ரேட்டடா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 227.89 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்த் 932.44 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7485 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 140 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 150 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட இன் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS இம்ப்ரூவ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட earnings per share 5.51 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 27.22 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 53.17ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல 24.39% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE பர்சன்டேஜ் 27.22% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க.
ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15% மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா 41.46% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் புரிஞ்சுக்கலாம். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.13 மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து 24.39% அளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கும்போது ஆர்கேட் டெவலப்பர்ஸ், கீஸ்டோன் ரியல்டர்ஸ், சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ், சன்டெக் ரியாலிட்டி, மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ் அண்ட் ஹப் டவுன் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி ரீஜன்ல ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. என்னோட ரெக்கமெண்டேஷனுமே உங்ககிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இருக்குதுன்னா ரியல் எஸ்டேட்ல நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்கேஸ் கம்மியான கேஷ் இருக்குதுன்னா 65% ஸ்டாக்ஸ்லயும் 35% கோல்டுலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ தட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சைஸ் வந்து 2047ஓட எஸ்டிமேட் படி பார்க்கும்போது 5800 பில்லியன் யூஎஸ் டாலரை டச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 100% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து வெஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் மும்பைல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் அந்த ஸ்பெசிபிக் ரீஜன்ல ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான ரிச்ஃபீல்ட் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட், டயான் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ட்ரிஷ்கா ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி இவங்களோட சப்சிடரிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூலை 30 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் ஆகஸ்ட் 1 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 100 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 792 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹14 அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 4 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 6. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் 91.78% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 81.86% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்தாலே ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்கறேன். ஃபைனலா ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி லிமிடெட் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசன் நியூட்ரல் ரேட்டிங், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹32 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 21.33% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி பிளாட் வாங்குறத பத்தி உங்களோட டிசிஷனையும் நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வாங்குறது பெட்டர்னு பாப்பீங்களா இல்ல ஒரு பிளாட்டா வாங்கி கம்ப்ளீட்டா அந்த லேண்டை ஓன் பண்றத பெஸ்டா பாப்பீங்களான்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.